ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 1.5 மந்த்க்கு மேலே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் எல்லா பொட்டிக்ஸுமே கிட்டத்தட்ட பெரிய பொட்டிக்ஸ் எல்லாக்கிட்டையுமே வந்து நான் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண சாரீ வந்து ஆஃப்டர் யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு பொட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை பற்றி பேசுகிறதா சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் லைவ் வீடியோவில் வந்து உங்களை பற்றி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து திட்டினாங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. என்ன திட்டினாங்களா? என்னம்மா திட்ட போகிறாங்க? திட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாதே அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து அந்த வீடியோவில் போய் பார்த்தேன். அந்த லைவ் வீடியோ நான் ஆக்சுவலாக ஓட்டி தான் வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட அது 1 ஹவர் 2 ஹவர் கிட்ட அந்த லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த லைவ் வீடியோ வந்து என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்னன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஒரு வந்து பொதுவாக வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக வந்து ரிவ்யூ கொடுக்குறோமா, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கமெண்ட் வந்து பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃபேக்கா. அதாவது எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ராடக்ட்டே வரல, எனக்கு ரிசீவே ஆகலைன்னு சொல்லி இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரலன்னு தான் வந்திருக்கான். அவங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்களா, ஹாப்பி கஸ்டமர்ஸும் வந்து இருக்காங்களா, ஏன் அவங்களாம் வந்து கமெண்ட் போட மாட்டாங்களா, எனக்கு சாரீ வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணாங்களா, ஆக்சுவலாக இவங்க வந்து டிலீட் பண்ணிடுவாங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க, கெட்ட கமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஆனாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட சொன்னதுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லிங்க் இருக்குது. ஏன்னா நானுமே வந்து அவங்கள பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பர்டிகுலர் வீடியோஸில் வந்து நிறைய பேர் இப்போ வரைக்கும் கூட ஐ திங்க் ஒரு 3 to 4 டேஸ் பிஃபோர் வரைக்கும் கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பேர் சேர்ந்து வந்து ஆர்டர் பண்ணாங்களாம். 5000 6000 கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இன்னும் ரிசீவ் ஆகல. அவங்க அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை வந்து எப்படி அவங்க வந்து ஃபேக் கமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் வந்து ஃபேக்காக வருது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்களா, சரி போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவ்வளோ பேர் வந்து வரலன்னு சொல்கிறது அவங்க எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து புரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி ஏதாச்சும் நல்ல கமெண்ட் வந்தால் டெலீட் பண்ணிவிடுவோமா. நாங்கள் ஏன் டெலீட் பண்ணணும்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது வாய்க்கா வர சண்டையா? நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சூப்பர் சிஸ்டர், அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து சாரீ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் வந்து பயங்கரமாக சப்போர்ட்லாம் பண்ணி என்னெல்லாம் திட்டிலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபேக் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுக்கணும், அதாவது ப்ராடக்ட்டே வரலன்னு சொல்கிற கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க, அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி அசிங்கமான கீழ்த்தரமான வேலையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இனிமேலும் நான் பார்க்க மாட்டேன். அந்த பர்டிகுலர் பொட்டிக் மட்டும் கிடையாது, வேறு எந்த பொட்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் திட்டுற கமெண்ட்டும் இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கமெண்ட்டும் இருக்கும். திட்டுற கமெண்ட்டில் வந்து எது வந்து நான் டெலீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் வந்து ரொம்பவே பப்ளிக்கில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத வேர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து விமென்ஸ் தான், நம்மளும் வந்து ஒரு விமென் தான். ஸோ அவங்க ஃபேமிலி திட்டுறதோ இல்லை அவங்கள வந்து பர்சனலாக வந்து கமெண்ட்ஸ் அசிங்கமாக திட்டுறதோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதை வந்து நான் டெலீட் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னா 10 கமெண்ட் 20 கமெண்ட் வந்து ஒரே கமெண்ட்டே போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுவுமே எனக்கு வந்து அது ஸ்பாம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன். இப்போ லிட்டரலாக வந்து நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு வீடியோ கீழே ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் ஏன் 3 கமெண்ட் கூட பண்ணுவோம், இந்த மாதிரி ரியலாக வந்து நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஆள் 10 கமெண்ட் 20 கமெண்ட் ஒரே கமெண்ட்டே டைப் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த கமெண்ட் நான் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வெறும் ப்ராடக்ட்டே எனக்கு வரல அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு ப்ராடக்ட் வந்திருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற கமெண்ட்டை நான் இது வரைக்கும் டெலீட் பண்ணதே கிடையாது, இனிமேல் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். அது போக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுப்போமே, இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு சாரீ வரலன்ற கமெண்ட் மட்டும்தான் இருக்குது, நல்ல கமெண்ட்டே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையே நம்ம வந்து வச்சுக்கலாம். நிஜமாவே வந்து சாரீ வரலன்னு சொல்லி இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களே, ஏன் நானே வந்து ஓப்பன் சேலஞ்சாக வந்து ஒரு வீடியோவே வந்து போட்டிருந்தேன். ரீல்ஸ் மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை பேர் வந்து சாரீ வரலன்னு சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர்னு கொடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள்,
யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க கண்டிப்பாக அந்த ஆர்டர் ஐடி ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அவங்க போட்டாங்கன்னா, ஒரு வெண்டாரால அந்த ஆர்டர் ஐடி பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்க சிஸ்டமில் போடும்போதே, அவங்க எப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, என்னைக்கு இவங்க டிஸ்பேட்ச் பண்ணாங்க, என்னைக்கு அவங்க கைக்கு போயிருக்குன்னு சொல்லி ஹோல் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ நான் வெண்டாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, வெறும் ஒரே ஒரு ஆர்டர் ஐடி இருந்தாவே போதும். ஸோ அந்த ஆர்டர் ஐடிய வந்து அவங்க ஆன்லைன்ல வந்து அவங்களோட ஆப்போ, இல்ல சிஸ்டம்லயோ எதுலயோ வந்து போட்டாங்கன்னா, எப்போ ரிசீவ் ஆச்சுலேருந்து எப்போ அவங்க கைக்கு போன வரைக்கும் மொத்த டீட்டெயிலுமே வந்துரும். ஸோ இதுல யார் வந்து எப்படிங்க ஃபேக்கா கமெண்ட் பண்ண முடியும்? நீங்க வந்து இவ்ளோ பேர் வந்து என் மேல வந்து பழி சொல்லியிருந்தாங்களா, அந்த பழிய வந்து தீர்க்கிற இடத்துல நான் வந்து இருக்கேன். அத விட்டுட்டு நான் வந்து எல்லாருமே பொய் சொல்றாங்க. அது எப்படி இவ்வளோ பேருக்கு வராம போகும்? அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. அது எப்படி இவ்வளோ பேருக்கு வராம போகும்? மத்த எந்த பொட்டிக்ஸுமே இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வரலையே, எனக்கு ப்ராடக்ட் வரல, எனக்கு ப்ராடக்ட் வரலன்ட்டு. இந்த ஒரே ஒரு பொட்டிக் மட்டும் தானே இந்த இவ்ளோ பெரிய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. 5000 போட்டா, 6000 போட்டா எனக்கு ரிப்ளைவே வரமாட்டேங்குதுன்ட்டு. நான் வந்து என்ன சொல்றோம்னா, ப்ராடக்ட் ரீச் ஆகி அதில வந்து எனக்கு கலர் சேஞ்ச் இருக்கு, இல்ல எனக்கு குவாலிட்டி பிடிக்கல, இதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனா நான் வந்து ஒருத்தவங்கள நம்பி காசு போட்டிருக்கேன். எனக்கு வந்து ப்ராடக்ட்டே வரலன்னு சொல்லும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபுல்லா எடுத்து, ஏன் அவங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலன்னு செக் பண்ற இடத்துல நான் வந்து இருக்கேன். அத விட்டுட்டு ஒவ்வொரு வீடியோலயும் வந்து எல்லாரும் வந்து பொய்யா இருக்காங்க. நான் மட்டும் தான் உண்மையா இருக்கேன்னு சொல்றது வந்து யாருமே வந்து நம்ப முடியல. இன்னொரு பக்கம் இருக்கட்டும், நான் வந்து வியூவர்ஸ் உங்ககிட்டயே வந்து கேட்கிறேன். இப்போ என்ன மாரி நெறைய பேருக்கு வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்கல்ல, எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகல, அவங்க வந்து ஃபேக்கா இருக்காங்க, இப்படியா இருக்காங்க, அப்படியா இருக்காங்க. அது எந்த புட்டிக்கா வேணாலுமே இருக்கட்டுமே. ஏன் இப்ப இந்த சோ அண்ட் சோ புட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யூடியூப்ல லைவ்ல தான் வந்து இந்த மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் லைவ பொறுத்தவரைக்கும் நம்மளால கமெண்ட்ஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க கீழ போய் கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க வேணா பிளாக் பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த லைவ் வீடியோ போயிட்டு இருக்கும்போதே நீங்க வந்து கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா, நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட சேர்ந்து லைவ்ல வரும்போதே நெறைய டைம் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாரியான கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஹஸ்பண்ட் கூட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போதே, எனக்கு வந்து உங்கள பிடிக்கும். ஐ லவ் யூ. அவங்க மூஞ்சி நல்லாயிருக்கு, மூக்கு நல்லாயிருக்குன்ற மாரிலாம் அந்த கமெண்ட்ட வந்து நான் படிக்காம ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்லைன்ல இருந்த நெறைய பேருக்கு வந்து அது கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அது வந்து படிக்க வேண்டிய கமெண்ட்டே வந்து கிடையாது. ஸோ, அதனால வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் என்னதான் ஸ்கிப் பண்ணாலும், அந்த வியூவர்ஸ்க்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ, நீங்க வந்து எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகல. நான் இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன், அன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன்னு சொல்லி எங்கள மாரி ஆட்கள் கிட்ட வந்து நீங்க கமெண்ட் பண்றத விட்டுட்டு, அவங்க லைவ் வரும்போதே நீங்க போய் கமெண்ட் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகே நிஜமாவே இவங்களுக்கு வந்து வரல போல இருக்கு. அதான் இவ்ளோ வந்து சீரியஸா கமெண்ட் பண்றாங்கன்ட்டு. இல்ல உங்கள வந்து கமெண்ட்டும் பண்ண முடியலையா? லைவ் வீடியோல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கமெண்ட் பண்ண முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் உங்கள வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த லைவ் வீடியோ வராது. சப்போஸ் நம்மள தானே பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஐடி இருக்கு, இல்ல அண்ணா ஐடி, தம்பி ஐடி, அம்மா ஐடின்னு யார் ஐடி வேணா இருக்குமே. நம்ம யாரோட ஐடியிலேருந்து வேணா அவங்க யூடியூப்ல போயிட்டு லைவ் வரும்போது நம்ம கேட்கலாம். கேட்கறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு. திட்டணும்னு நான் வந்து சொல்லல. நான் கேட்கணும்னு சொல்றேன். எனக்கு வந்து நான் ப்ராடக்ட் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலன்னு சொல்லி எங்க கிட்டலாம் நீங்க புலம்புறத விட்டுட்டு, நீங்க சோ அண்ட் சோ பெர்சன் கிட்டயே வந்து போய் கேட்கலாம். நான் ஒன்னும் பெரிய இன்டெலிஜென்ட் புத்திசாலிலாம் கிடையாது. ஆக்சுவலா நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களால ஏமாந்துருக்கேன். ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர், வெண்டார் அந்த மாரி சொல்லி எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட அரவுண்ட் 4000 சம்திங் ஒரு அமௌண்ட் வந்து ஆட்டைய போட்டான். ஆக்சுவலா எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. நான் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டேன். அப்பயும் அவங்க வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து நான் லைவ் வீடியோ வந்து கேட்டிருந்தேன். ஐ மீன் நம்ம வீடியோ கால் வந்து பண்ணி அந்த ப்ராடக்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி கேட்டிருந்தேன். அதுவுமே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்த மாரியே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இவ்ளோ தூரம் கேட்டும் அவங்க எல்லாமே வந்து ப்ரூஃப்லேருந்து சென்ட் பண்ணாங்க. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வேற சொல்றாங்க. சரி நம்பி நம்ம பேமெண்ட் போட்டு விடலாம் அப்படின்னு பேமெண்ட் போட்டா, அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க வந்து ஆளே காணோம். டிஸப்பியர் ஆன மாரி ஆயிட்டாங்க. அவங்கள ட்ராக் பண்ணதுக்காகவே நான் வேற வேற நம்பர்லேருந்துலாம் வந்து கால் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். ஏன் உண்மைய சொல்லணும்னா, நான் வந்து போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டே பண்ணியிருக்கேன். என்னோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவடியில தான் வந்து அந்த சைபர் கிரைம் வந்து பிரான்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, "நான் உங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்க போய் உங்க ஏரியால வந்து சைபர் இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. நீங்க போய் அங்கேயும் போய் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் குடுங்க. அப்பதான் வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பாங்க. மத்தவங்களுக்குமே வந்து அந்த பேஜ பிளாக் பண்றதுக்குலாம் ஹெல்ப் ஆகுன்ற" மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போனேன். ஆக்சுவலா வந்து இது எல்லா ப்ராசஸுமே என் ஹஸ்பண்டுமே வந்து என் கூட இருந்தாங்க. அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, "எதுக்கு தேவையில்ல போ வேலைய பாரு" அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து அப்படி சொல்லாம, "சரி என்ன இப்போ உனக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணுமா? வா போலான்னு" சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் ஆன்லைன்ல எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஏன்னா, என்னால அந்த அமௌண்ட்ட வந்து சின்ன அமௌண்ட்டோ, பெரிய அமௌண்ட்டோ நான் வந்து ஏமாந்துட்டேன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதனாலேயே நான் வந்து எதுவுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து ரீசென்ட்டா தான் ஒரு 2, 3 இயர்ஸா தான் வந்து நான் நெறைய ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து கடையில இருக்க டிசைன்ஸ விட ஆன்லைன்ல வந்து நெறைய டிசைன்ஸ் இருக்க மாரி பெர்சனலா ஃபீல் ஆகுறதுனால, எஸ்பெஷலி குர்தீஸ பொறுத்தவரைக்கும் நான் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவேன்.
ஸோ இதுதான் வந்து எனக்குமே நடந்துச்சு. ஆனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து எடுத்த உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லாம் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து சம்டைம்ஸ் அவ வந்து கதைலாம் சொல்லுவா. நான் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணும்போதெல்லாம், எங்க அம்மா இறந்துட்டாங்க, என் வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, என்னென்னமோலாம் ஆயா கதைலாம் பேசிட்டு இருந்தான். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் கம்ப்ளைண்ட் காப்பிலாம் அனுப்புனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் பாதி அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்து, நீங்க போய் அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். ஆனால் நான் வந்து வாபஸ்லாம் பண்ணல. எனக்கு ஃபுல் அமௌண்ட் கூட நான் வேணா போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணுறேன்ற மாதிரி தான் பேசியிருந்தேன். ஏன் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூட ஏமாத்துறாங்கன்னா, மோஸ்ட்டா இந்த மாரி ஏமாத்துறது எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஏமாத்துவாங்க. ஆனா என்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவன் வந்து ஏதோ ஒரு கடையில வந்து வேலை செய்றான். ஏன்னா, அந்த ஜிஎஸ்டி நம்பரா இருக்கட்டும், அவனோட ஐடியா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து வீடியோ கால்ல காமிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேக்கா பண்ண முடியாது. ஏதோ ஒரு கடையில அந்த நாய் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ, இந்த மாரி ஒரு தனியா ஒரு நம்பர் வாங்கி வச்சுட்டு, இந்த மாரி மக்கள வந்து ஏமாத்திட்டு இருக்கிறேன். என்னால அப்புறம் தான் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடிஞ்சுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யாராவது ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே நான் கொஞ்சம் பயப்படுவேன். இதுவே இன்ஸ்டால இருக்காங்க, சின்ன சின்ன வெண்டார்ஸ் நம்ம தமிழ் ஆளுங்க மோஸ்ட்டா இருந்தாங்கன்னா, நான் வந்து நம்பி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். நார்த் இந்தியன்ஸ் பக்கம் நான் ஆர்டர் பக்கமே இன்ன வரைக்கும் நான் போகலன்னா, அது வந்து அந்த ஒரு சம்பவத்தினால தான் மெயினா வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாரி வந்து நானே ஏமாந்துருந்தாலும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களுக்குமே ஏதாச்சும் பண்ணணும்னா, நீங்களுமே லீகலா போங்க. ஒண்ணு நீங்க வந்து இந்த மாரி உங்ககிட்ட காசு கேட்கும்போதோ, இல்ல ப்ராடக்ட் கேட்கும்போதோ உங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. உங்களால வேற எங்கேயுமே அவங்கள வந்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து ஒண்ணு இந்த மாரி சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து கோர்ட்ல போய் நீங்க கன்சியூமர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இத தவிர நம்மளால அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, உங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. வெறும் பேர் மட்டும் தான் வந்து இருக்கு. சோ அண்ட் சோ பொட்டிக்ன்ற மாரி. ஸோ இது வந்து நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா, என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எப்படி வந்து அத வந்து கடந்து வந்தேன்னு தான் சொல்றேன். ஆக்சுவலா அட்லீஸ்ட் எனக்கு பாதி அமௌண்ட்டாச்சும் வந்து ரீஃபண்ட் பண்ணா, பேலன்ஸ் அமௌண்ட் தான் எனக்கு வந்து நாம வந்து செலுத்திட்டான். இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். இத்தனைக்கும் அந்த டைம்லலாம் வந்து ஆன்லைன்ல கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இன்னும் நூதனமா நெறையலாம் வந்து பேஜஸ் வந்து ஃபேக்கா வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட்டா வந்து எந்த சைட்லேருந்து ஏமாத்துவாங்க உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லாருமே வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி கவனமா இருங்க. ஏன் எனக்குமே வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து இந்த ஐடியில வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது நானே கேட்பேன். சிஸ்டர் அந்த ஐடிய பார்த்தாலே ஃபேக்கா இருக்கு. எல்லாமே ஒரே வாரத்தில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எத நம்பி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க? இந்த மாரிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணாதீங்க. ஒண்ணு அந்த பேஜ்ல வந்து வருஷக்கணக்குல வந்து இருக்கணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு நம்புற மாரி ஏதாவது கஸ்டமர் ரிவ்யூலேருந்து எல்லாமே வந்து வச்சிருந்தாங்கன்னா, அது டேட்லாம் வந்து பாருங்க. எல்லாமே வந்து ஒரே டேட்ல இருந்துச்சுன்னா, அத வந்து பண்ணாதீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஐடி ஒரே நாள்ல பேஜ் ஓப்பன் பண்ணி, ஒரே நாள்ல ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுருப்போம். ஏன்னா, மத்த பேஜ்லேருந்து சுட்டு வந்து போடுறது தான் இந்த ஃபேக் ஐடின்றத பொறுத்தவரைக்கும். வேற ஒரிஜினல் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோவெல்லாம் சுடுறது, அவங்க கஸ்டமர் ஃபோட்டோலாம் சுட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிவ்யூன்னு வந்து போட்டு வச்சிருப்பான். ஸோ அதுவுமே வந்து ஃபேக் தான். ஒரே நாள்ல வந்து எல்லா கஸ்டமரும் வந்து ரிவ்யூ குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஜானு, ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல் வந்து வேற டேட்டு வேற மந்த்ல வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணாம Instagramம பொறுத்தவரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு குட்டி டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லக்ஷ்மி பொட்டிக் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா நான் யாருக்கும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. உண்மைய சொல்லணும்னா, 5 பைசா யார்கிட்டயும் இருந்து வந்து நான் வாங்கினதே கிடையாது. இந்த மாரி பெரிய பொட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ரிவ்யூ போடுறது எல்லாமே என்னோட ஓன் அமௌண்ட் தான் நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து இனிமேல் நான் வாங்குற பொட்டிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பொத்தாம் பொதுவா வந்து சொல்லாதீங்க. ஏன் நானே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாரி நல்லா இருக்குங்க. ஆனா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபால்ட்டா இருக்கு. என்னால ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியல. நான் வேற தான் வந்து ஆல்டர்னேட்டிவா ரெடிமேடா ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். அப்படின்லாம் சொல்லி வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நான் போட்டது எல்லாமே, நான் வந்து நல்லா இருக்க ப்ராடக்ட் நல்லா இல்லன்னு சொன்னதே கிடையாது. நல்லா இல்லாத ப்ராடக்ட்ட நல்லா இருக்குன்னு சொன்னதும் கிடையாது. ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரிவ்யூ அதுவும் பெரிய ஆட்கள் வந்து பொறுத்து நான் ஏன் போடுறேன்னா, நெறைய பேர் வந்து வாங்கும்போது அவங்கள பத்தி உண்மைகள் நம்ம தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்றது நம்மளோட வந்து ரைட்ஸ்ன்னு கூட சொல்லுவேன். அது சின்ன பொட்டிக்கலா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பயங்கரமா வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு டக்குன்னு அப்ரோச் பண்ணா, அவங்க பயத்திலேயே நமக்கான ஆன்சர் பண்ணுவாங்க. இவங்க போய் 4 பேர்ட்ட நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு வந்து ஆர்டரே வராதுன்ற பயமே எல்லா சின்ன சின்ன பொட்டிக்ஸ்லயும் இருக்கும். ஆனா பெரிய பொட்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் சம்டைம்ஸ் வந்து லெத்தாஜிக்கலா இருப்பாங்க. நம்ம தான் வளர்ந்துட்டோமே, நமக்கு தான் இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. யார் நம்மள என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் கேர்லேருந்து எல்லாமே ப்ராப்பரா வச்சிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணவோ, இல்ல நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு மெயில் பண்ணி ஒரு 2, 3 தடவ மெயில் பண்ணி ரிப்ளை பண்ணா கூட நமக்கு வந்து ஓகே. நம்ம ப்ராடக்ட்டே வரலன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, நம்மள பிளாக் பண்ணது வந்து எந்த விதத்திலுமே வந்து ஒரு ஜென்யூன் வெண்டார் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு, நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.
இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவை வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேலாச்சும் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் கீழே போய் ப்ராடக்ட் வரலன்னு சொல்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி வெண்டார்ஸ் வந்து லைவ்ல வரும்போது நீங்கள் போய் லைவ்ல கமெண்ட் பண்ண முடியுமா? லைவ்ல வந்து உங்களோட ப்ராடக்ட் வரலன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.